கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வீடியோ மூலியமாக உங்களை பார்ப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளிலே ஒரு வேதாகம பகுதியை வாசிக்கலாம், கர்த்தருடைய நாம மகிமைக்காக. இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையில முதலாவது தேவைப்படுகிறது, எப்பவுமே நம்ம வாழ்க்கையில எடுக்கிறது ஒன்னே ஒண்ணுதான். எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கும் நம்முடைய வாழ்க்கையில. ஆனா எதிர்பார்ப்பை காட்டிலும் குறைவு நம்மளுடைய வாழ்க்கையில அதிகமா இருக்கும். எப்பவுமே இந்த வீடியோ நீங்கள் முழுமையாக பார்த்தீங்கன்னா, எப்போ பார்த்தாலும் இந்த தம்பி என்ன வாழ்க்கை வாழ்க்கைன்னு போடுறாங்க அப்படின்னு. நம்ம எல்லாமே வாழ்கிறதுக்காக தான் நம்ம படைக்கப்பட்டிருக்கோம். நம்ம என்ன சொல்லுவோம்னா, வாழ்கிறதுக்காக தான். இன்னைக்கு காலையிலேருந்து இரவு முழுவதும் நம்ம வேலைக்கு போகிறோம். வேலைக்கு போய் அங்கே இங்கே அவ்வளோ கஷ்டப்பட்டும் நம்ம பண்ணுறது ஒன்றே ஒன்றுனா, வாழணும், நம்ம நல்லா வாழணும் அப்படின்றதுக்காக தான். ஆனால் நம்ம எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும், ஆனால் குறைவுகளும் நிறைய இருக்கும். நம்ம எதிர்பார்ப்பதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நடப்பதில்லை. ஆனால் வேதாகமம் என்ன சொல்லுகுதுன்னா, என் தேவன் என்ன சொல்கிறாரு, இயேசு என்ன சொல்கிறாரு அப்படின்றத நம்ம ஒரு வேதத்தின் மூலியமாய் நாம் வாசிக்கலாம். பிலிப்பியர் 4:19 என்ன சொல்றது வாசிக்கலாம். பிலிப்பியர் புஸ்தகம் 4:19 என்ன சொல்லுதுன்னா, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். பாருங்க, இங்க பாருங்க எவ்வளவு அழகா எழுதுறாங்க பாருங்க. என் தேவன் அப்படின்னு சொல்றாருன்னா, மகிமையிலே உங்களுடைய குறைவெல்லாம் என்ன பண்ணுவாரா, அவர் நிறைவாக்குற தேவனா இருக்கிறாரா. நம்முடைய வாழ்க்கையில குறைவு எல்லாருக்கும் இருக்கு. எது செய்தாலும் எது பண்ணாலும் என்ன பண்ணுவாங்க, யாராவது ஒருத்தவங்க என்ன பண்றாங்க, நம்முடைய வாழ்க்கையில குறை சொல்லிட்டு போயிடுவாங்க. கல்யாணம் பார்த்தீங்கன்னா பார்த்து அவ்வளோ நேர்த்தியா இரவு நேரங்களில தூங்காம அப்படி இப்படின்னு எல்லாம் பண்ணிட்டு போயிட்டு அங்க வர்றவங்க சொல்றது ஒரே ஒரு குறை என்ன தெரியுமா, சாப்பாடு சரியில்லைப்பா, எல்லாம் சரிதான், எங்களை விசாரிக்கிறது சரியில்லைப்பா, மரியாதை கொடுக்கலப்பா, ஏதாவது ஒரு குறையை என்ன பண்ணுவாங்க நம்முடைய வாழ்க்கையில அவங்க சொல்றதா இருக்கிறாங்க. நம்ம நல்லா பாடுற தாளந்து இருக்கும், நல்ல எத்தனையோ நம்மளுக்கு என்ன பண்ணிருக்கோம், டேலண்ட் இருக்கும். ஆனா எதனாவது நம்ம பண்ணி காட்டும் போது ஏதாவது ஒரு குறைய நம்முடைய வாழ்க்கையில அதை சொல்லிடுவாங்க. ஆனா இங்க பாருங்க அந்த வேதாகம் என்ன சொல்லுது, பிலிப்பியர் 4:19 என்ன சொல்லுது பாருங்க. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையினாலே நிறைவாக்குவார். பாருங்க, எங்க நிறைவாக்குறார் பாருங்க, அவருடைய மகிமையினாலே உங்கள் குறையெல்லாம் நிறைவாக்கப்படுமா. என் தேவன் அவர் ஐஸ்வர்யவானா, அவர் ராஜரீகம் பண்ணுகிறவர், அவர் ஒரு ராஜா, அவர் ராஜரீகம் பண்ணுகிறவர், வானத்தையும் பூமியும் அவர் சிருஷ்டித்தவராக இருக்கிறார். ஆனா அவர் எங்க குறைவாக்குறார், எங்க நம்மளுக்கு குறைவெல்லாம் எங்க நிறைவாக்குறார் பாருங்க. மீண்டுமாக வாசிக்கிறேன் 4:19. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையினாலே நிறைவாக்குவார். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே அவர் மகிமையினாலே நிறைவாக்குவாராம். ஏசாயால வாசிக்கிறோம், அவர் நமக்காக காயப்பட்டாராம், அவர் நமக்காக நொறுக்கப்பட்டாராம். சரிங்களா, நாம ஐஸ்வர்யனா இருக்கணும் பொருட்டு அவர் தரித்திர கோலத்தை அவதரித்தார் என்று வேதம் சொல்லப்படுகிறது. அதே வேதம் சொல்லப்படுகிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்கவே தேவையில்லை. அவர் அதே வேதாகமம் 1 பேதுரு சொல்லப்படுகிறது, 1 பேதுரு 5:7 சொல்லப்படுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிற ஆனபடினாலே உங்கள் பிரச்சனைகள், உங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் என்ன பண்ணணும், அவர் மேல வைத்து விடணும். அவர் சிலுவையிலே நமக்காக அவர் பாடுகளை அவர் என்ன பண்ணாரா, அவர் ஏற்றுக்கொண்டாராம். நம்மளுடைய நோய்களுக்காக அவர் என்ன பண்ணாரா, அவர் சுமந்து கொண்டாராம். நம்மளுடைய துக்கங்களை அவர் சுமந்து கொண்டார். இதெல்லாம் யாருக்கு பண்ணாருன்னா, உங்களுக்காகவும் எனக்காகவும் தான். இங்க அதனாலதான் வாசிக்கிறோம், என் தேவன்
தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி, அவர் ஐஸ்வர்யமானவர் பாருங்க, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையினாலே நிறைவாக்குவார். எங்க நிறைவாக்குறாரு பாருங்க, மகிமையினாலே உங்களுடைய குறையெல்லாம் அவர் நிறைவாக்குவாரா. கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையினாலே உடைய குறையெல்லாம் நிறைவாக்குறாரு. இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அநேக பேர்களுடைய குறைய நீங்க வெளியே நிறைய பேரை சொல்லுவீங்க. என் பிள்ளை சரியில்லை, என் மனைவி சரியில்லை, என் கணவர் குடிக்கிறாரு, என் மனைவியன்னு எதிர்த்து பேசுறாங்க, என் பிள்ளை எனக்கு கீழ்ப்படிய மாட்டேன்து, என் பிள்ளை நல்லா படிக்க மாட்டேன்து. இப்படி சொல்லி அநேக பேர் குறைய மாத்திரம் சொல்ற நீங்க இனிமேல் அந்த குறைய சொல்லாதீங்க. ஏசப்பா கிட்ட சொல்லுங்க. அந்த குறைய, உங்க என்ன குறையா இருந்தாலும் நீங்க அதை மனுஷன்கிட்ட சொல்லாதீங்க, ஏசப்பா கிட்ட சொல்லுங்க. நீங்க கண்ணை மூடி ஏசப்பா வானத்தை நோக்கி கூப்பிடுங்க. அவர் இறங்கி வர தேவனா இருக்கிறார். அவருடைய தேவைகளை சந்திக்கிற தேவனா இருக்கிறார். அவருக்கு உண்மையிலே அவர் உங்கள் ஜபத்தை கேட்பவருங்க. அவருக்கு பேரே என்னன்னா ஜபத்தை கேட்பவரா. நீங்க ஒரே ஒரு குரல் கொடுத்தா போதும், ஒரே ஒரு சொட்டு கண்ணீர், இயேசுவே என்னை வாழ வைங்க தகப்பனே, நீங்க கேட்டு பாருங்க. உடனே உன்னதத்துல இருந்து ஒரு கரம் வரும், உங்களை ஆற்றி தேற்றதை நீங்க பார்க்கலாம். பெற்ற தாய் தன் பாலகனை மறந்தாலும் அவர் உங்களை மறக்கவே மாட்டாராங்க. இதோ உலகத்தின் முடிவு பெறும் சகல நாட்களும் அவர் உங்களோடு கூட இருக்கிறார். வேதம் சொல்லப்படுது, அவர் நம்மளோடு இருக்கிறார். இதோ மரித்தேன் ஆனாலும் என்ன பண்றாரு, நம்மளோடு கூட அவர் வாசம் பண்றாரு. இதே வேதாகம் சொல்லப்படுகிறது. வெளிப்படுத்தல் சுவிசேஷ புத்தகத்துல சொல்லப்படுகிறது 3:20 சொல்லப்படுகிறது, இதோ வாசப்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு இந்த இதய கதவை திறந்தா அவனோடு கூட வாசம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். இந்த வீடியோ மூலமாய் இந்த செய்தி கேட்டிருக்கிற யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே அவர் நிறைவாக்குவார். நான் விசுவாசிக்கிறேன். நீங்க எல்லாரும் என்ன பண்ணுங்க, இயேசுப்பாவை நோக்கி கூப்பிடுங்க. உங்கள் தேவைகளை மனிதனுக்கு முன்பதாக நீங்க சொல்ல வேணாம். உங்கள் தேவையெல்லாம் இயேசுப்பா கிட்ட நீங்க அறிக்கையிடுங்க. வானத்தை நோக்கி கூப்பிட்டு பாருங்க. நீங்க கூப்பிட்ட உடனே உங்கள் விண்ணப்பங்களுக்கு உடனே பதில் தருகிற தேவனாய் இருக்கிறார். இந்த வீடியோ மூலமா உங்களை பார்ப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.